ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இதுக்கு வந்து நான் சாதம் வந்து மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபுல்லாட்ட அந்த முழு சோளம் மட்டும் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதை வந்து இப்படி உதுத்தி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வேக வச்சு தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை சோளம்னாக்கி 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருங்க. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவும் 1 ஸ்பூன் சோள மாவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அது வந்து சோளம் வந்து ஈரப்பதமாக இருந்துச்சுனாக்கி நம்மளுக்கு வந்து மாவு ஒட்டிக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை வந்து நல்லா வரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா வரைச்சி எடுத்துட்டேன். இது கூட மறுபடியும் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு அது நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா அழகாக ஒட்டாமல் முத்து முத்தாக வந்திருக்கு. இனி நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சூடு பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை வந்து அப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போடச்சில வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் லைட்டாக அப்படி கலந்து விடும்போது அது வந்து சூடாக அது உதிர்ந்து வந்துடும். இப்போது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சீரகத்தூளும் சாட் மசாலா இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்ததுனால உப்பு போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதுக்கு தேவைனாக்கி கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். நான் வந்து சிம்பிளாக செய்கிறதுனால இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.